போய் இருக்குமா. அந்த சிறப்புகள் பெறக்கூடிய உம்மத்துமார்கள் நம்மளை பத்தி நம்ம தெரியணும்ல. செலவாத்து நம்ம எதுக்கெல்லாம் ஓதுறோம்? தொழுகையில ஆரம்பமும் செலவாத்து, சலாமும் செலவாத்து. நம்மளுடைய சாப்பாடு, ஊனு, உறக்கம், தண்ணி குடிக்கும் போது பிஸ்மி சொல்லி தண்ணி குடிச்சிட்டு அந்த துவா ஓதி செலவாத்து ஓதிட்டா மறுமையில தாகம் வராதான். சுபஹானல்லாஹ். செலவாத்து. வெயில் வேகமா போடுது, அழகா இப்ப வெயில் போடுது. அது வெள்ளையா வேற இப்ப போடுது வெயில். வெள்ளை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அதனால வெள்ளை வெயிலா போடுது. இப்போ முன்னாடி எல்லாம் வெயில் ஒரு மாதிரி மஞ்சள் கலந்ததா இருக்கும். என்னுடைய வயசை நான் சொல்றேன். இப்ப வெள்ளையாகுது. ஒருவேளை ஏன்னா நரகத்துடைய மூச்சு தான் வெயிலுண்டு நம்ம ஹதீஸுகள்ல படிக்கிறோம். ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, நரகம் எரிந்து அந்த கங்குகள் மாறி அந்த கருப்பா ஒரு வரும் இல்லையா, அது வெளுக்கும் கியாமத்தின் நாளில் அப்படின்னு நரகத்தை பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளை வெயில பார்க்கும்போது அல்லாஹு அக்பர். இன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரியான வெயில். மழை காலங்கள் நெருங்கக்கூடிய நாட்கள் தானே இந்த வெயில நம்ம இப்படி சந்திக்கிறோமே. அப்ப அந்த வெயில்ல நம்ம அந்த வெயிலுடைய தாக்கம் நம்மளுக்கு படாம இருக்கணும்டா 3 முறை செலவாத்து. 3000 முறை இல்ல, 300 முறை இல்ல, 30 முறை இல்ல, 3 தடவை செலவாத்து ஓடிட்டு அந்த வெயில்ல நின்று பாருங்க. அந்த வெயிலுடைய வேகம் இருக்காது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட சிறந்த உம்மத்துக்கள்.